கத்தாம இரு, வர. ஜாக்கெட் கொக்கி போட முடியல, அதான் கூப்பிட்டேன். இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா 2 பிள்ளைக்கு அம்மாவா இருப்ப. இன்னும் ஜாக்கெட் கொக்கி கூட போட தெரியல. என்ன உங்க அம்மா வளர்த்திருக்கான்னு உன் புருஷன் காரி துப்ப போறான். ஏய், அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் கிளம்பி வா. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. அப்பா வரலையே தம்பி? அப்பா வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? காயத்ரி, காயத்ரி, காயத்ரி இப்ப வந்துருவாங்க. காயத்ரி ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். காயத்ரி, காயத்ரி சீக்கிரம் வாமா. மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காருல. வந்துடுறேம்மா. நீங்க வரீங்க தெரிஞ்சதுல இருந்து அவளுக்கு தலகாலே புரியல. வாங்க வாங்க. என்னாச்சுப்பா? நேரம் ஏய் வாய் மூடுடா. அம்மா ஜானகியம்மா, என்ன எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க சங்கதியை விசாரிக்கதான் வெளியில போயிருந்தேன். இது வரைக்கும் உன் பொண்ண பாத்துட்டு போன மாப்பிள்ளைங்க எல்லாம் கல்யாண தேதி குறிச்சதுமே பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்களாமே. எல்லாரும் எங்க போனாங்க? என்ன சாருக்கு அவ்வளோ அவசரம்? கோமா போறீங்க? அவசரமா பாத்ரூமா? நீ வேற காயத்ரி, கடுப்பேத்தாத. சாருக்கு இப்ப நான் பேசுறது கூட கடுப்பேத்துற மாதிரி இருக்கா? அது இல்ல காயத்ரி. சரி சரி, எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இது சாப்பிடு. அம்மா, என்னது? இன்னைக்கு வந்த மாப்பிளைக்கு செஞ்சு வச்ச பாயசம். பாவம், அவனுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல. நீ சாப்பிடு. நீதான் எதையும் தாங்கக்கூடிய இதயமாச்சே. ஏன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உசுருக்கு பயந்த கோழையா இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற மகேஷ், மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. யாரு எதிர்த்தாலும் ஜாதகத்தை நம்பாம புடிச்சவளை கை பிடிச்சு வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படி ஒருத்தன் தான் தேடிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கிடைக்கல. சரி, நீ பாயசம் குடி. அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு. நான் வரேன்.
மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா, சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லம்மா, நான்லாம் போக மாட்டேன். சோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்புல பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியா ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணான்னு சொன்னா? எங்கடா போன? எதை பார்த்துட்டா பயந்த? பாவம், பிள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா? என்னங்க, பையனே எதையோ பார்த்து பயந்துருக்கான், நீங்க வேற. இவன் பண்றத பார்த்தாதாண்டி எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். சரிங்க. மாமா, மாமா, அவர் கிடக்குறாரு. என்ன மாமா ஆச்சு மகேஷ்க்கு? அப்படியே இருந்தா சொல்லு. எதை மறைக்கிறதுக்கு காய்ச்சல் நாடமாறோன்னு தெரியல. போய் நீயே பாரு. என்னாச்சு அத்தா மகேஷ்க்கு? வாமா காயத்ரி, என்னன்னே தெரியல, உடம்பு நெருப்பா கொதிக்குது. கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்தை? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போட்டு கொடுக்கணும். நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மகேஷ், கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் படுத்துரு. பாத்துக்குமா காயத்ரி. அச்சச்சோ, ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தைலம் எங்கடா? என்னம்மா, தைலம் தேய்ச்சி விட்டுறியா? ஆமா அத்தை, ஜுரம் கொஞ்சம் விடும்ல. சரி சரி, உட்காரு. எந்திரி மகேஷ், இந்த கசாயத்தை கொஞ்சம் கொடி. பாத்து, சூடா இருக்கு, பாத்து குடி. என்னடா சொல்ற? சத் என் பெரியத்த சொல்லிருக்கு. அதோ இங்க தெரியுதே ஒரு மலை, அந்த மலைக்கு பின்னாடி தான் நிலா ஓய்வெடுக்குமா. அத சாட்சியா வச்சு என் கழுத்துல நீங்க தாலிய கட்டினீங்கன்னா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிதான், என் பாட்டி கூட சொல்லியிருக்கா, அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா
நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளோ அழகா யோசிச்சேன். நீ இவ்வளோ கேவலமா யோசிக்கிற. நம்ம கல்யாணம் பண்றது எதுக்கு? போதும் போதும், என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். நாம இப்ப அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா? அப்படியா? இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தந்தாதான். யாரா அவன் வெள்ளாம பண்ற வயக்காட்டுல? யாரோ வராங்க, நான் போறேன். யாரா நீங்க? எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க?